உயிரினங்கள் உயிர் பழச்சி இருக்க ஒன்னோடு ஒன்னு போட்டி போடும்போது இயற்கை உயிரினங்களோட எண்ணிக்கையை ஒரு சமநிலையில வச்சிருக்கும். நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு ரொம்ப சிக்கலான முறையில செயல்பட்டு உயிரினங்கள் உயிர் பழச்சி இருக்கிறதுக்கு தேவையான அம்சங்களை உருவாக்கும். அந்த மாதிரி உயிர் பழச்சி இருக்க தேவையான அம்சங்கள் வளர்த்துக்காத உயிரினங்களோட எண்ணிக்கை குறைய தொடங்கும். அதுக்கப்புறமா காலப்போக்கில் அது அழிஞ்சு போயிடும். இப்போ எது நடக்குதுன்னு நாம பாப்போம். இயற்கை எப்போதும் உயிரினங்களோட எண்ணிக்கைய சமநிலையில வச்சுக்க கூடியதா இருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, எந்த ஒரு உயிரினத்தோட எண்ணிக்கையும் தொடர்ந்து எப்போதும் வளர்ந்துகிட்டே இருக்க முடியாது. அதனால அதை குறைக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன மரக்கன்று தாவரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நிலத்துல ஏற்கனவே எக்கச்சக்கமான தாவரங்கள் முளைச்சு இருந்தா நீங்க விதைக்க நினைக்கிற மரக்கன்றால அத நிலத்துல மத்த தாவரங்களோட சேர்த்து வளர முடியாது. ஏன்னா மத்த தாவரங்கள் அதுக்கு கிடைக்க வேண்டிய சூரிய ஒளிய மறைக்கக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை மத்த தாவரங்கள் உறிஞ்சி எடுத்துக்கும். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா முயல்களை பத்தி பாப்போம். அழகான ரோமங்களோட இருக்கக்கூடிய இந்த குட்டி விலங்குகளோட எண்ணிக்கை திடீர்னு அதிகரிச்சா அது சாப்பிடக்கூடிய நரிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்படி எண்ணிக்கையில அதிகமான நரிகள் அவைகளுக்கு தேவையான அளவு அதிகமான முயல்களை சாப்பிட தொடங்கும். இது மூலமா முயல்களோட எண்ணிக்கை திரும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். பல்வேறு உயிரினங்கள் இணைந்து வாழும் நம்ம சுற்றுச்சூழலோட ஒரு சிக்கலான அமைப்பை சுருக்கமா விளக்கத்தான் நான் வெறும் 2 உதாரணத்தை மட்டும் பயன்படுத்தினேன். தாவரங்கள், பூச்சிகள், பெரிய விலங்குகள், காலநிலை, நோய்கள் மற்றும் எண்ணிக்கையில அடங்காத இன்னும் பல காரணிகள் எந்தெந்த உயிரினங்கள் தாக்குப்பிடிச்சு உயிர் வாழ போகுது என்பதை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட வாழ்க்கை மற்றும் மரணத்தோட சமநிலைய அசைச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு. உயிரினங்கள் எப்படி உருவாகுது மற்றும் எப்படி அழிவு சந்திக்குது மாதிரியான சிக்கலான பண்புகளை புரிஞ்சுக்க உலகத்தின் உயிர் வாழ்க்கையோட வரலாறு நாம ஒரு பெரிய மரமா கற்பனை செஞ்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த மரத்துல இருக்கும் குச்சிகள் அல்லது சிறு கிளைகள் எல்லாமே உயிரின வகைகளை குறிக்கக்கூடியதா இருக்கும். புதுசா உருவாகும் ஒவ்வொரு சிறு கிளையும் உயிர் பிழைச்சு இருக்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறு கிளை கூட சண்டைப்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா உயிரினங்கள் பன்மைத்துவம் அடைஞ்சு புதிய சிறு கிளைகளை உருவாக்க வழிவிடும். அந்த புதிய சிறு கிளைகளும் திரும்பவும் பன்மைத்துவம் அடைஞ்சு இன்னும் அதிகமான புதிய உயிரினங்களை உருவாக்கும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிறிய கிளை நீண்ட நாள் பிழைச்சு இருக்க முடிஞ்சா அது ஒரு பெரிய கிளையா மாற்றம் அடையும். அதுக்கப்புறமா அந்த பெரிய கிளை அதுக்கு கீழே சின்ன சின்ன புதிய சிறு கிளைகளை உருவாக்கும். அதுவும் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கும். ஒரு உயிரினம் முழுசா அழிஞ்சு போயிட்டா அந்த கிளைகள் அதுக்கப்புறமா வளர்ச்சி அடையாது. நீண்ட காலம் நடக்கும். இந்த செயல்முறையில ஒரு சில சிறு கிளைகள் மட்டும்தான் பெரிய கிளைகளா வளர்ச்சி அடையும். அந்த பெரிய கிளைகள்ல இருந்து உருவாக்கக்கூடியது உயிரினங்கள் அதுக்கப்புறமா தனி சிறு கிளைகளா வளர்ச்சி அடைய தொடங்கும். எபிசோட் 5. பல செயல்முறைகள்ல இருந்து வேறுபாடுகள் உருவாகும். பறவையோட வலிமையான மூக்குல இருந்து சுலபமா நீந்த உதவக்கூடிய கால்கள் வரை இயற்கை பிரமிக்கத்தக்க அளவுல பல்வேறுபட்ட வேறுபாடுகளை உருவாக்குது. இந்த உயிரினங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய போட்டிகள் இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குதுன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா வேறு வகையான மாற்றங்கள் எப்படி உருவாகுது? ஒரு உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலையும் அதோட தன்மையில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா இயற்கை தேர்வு அதை இயற்கைக்கு தகுந்த மாதிரி மாத்தும். உதாரணமா குறிப்பிட்ட மாற்றங்கள் பருவநிலை சூழல்கள் மூலமா உருவாகுது. ஐஸ் ஏஜ், அதாவது குளிர் பனிக்கட்டி காலத்துல வாழ்ந்த ஆப்பிரிக்கா மாமோத் யானைகளை இதுக்கு எடுத்துக்காட்ட வச்சுக்கலாம். ஆப்பிரிக்கா முழுக்க பனிப்படர்ந்திருந்த சமயத்துல இந்த மாமோத் யானைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பருவநிலை வெப்பமடைஞ்சு அங்கிருந்த பனிக்கட்டிகள் உருகியதும் அப்புறம் அந்த மாமோத் யானைகள்ட்ட இருந்து தடினமான ரோமங்கள் அந்த சூழல்ல பயன்படுத்தக்கூடியதா இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த தடினமான ரோமங்கள் அதுக்கு அதிக வெப்பத்தை ஏற்படுத்துச்சு. உலகம் வெப்ப அடைஞ்ச சமயத்துல குறைவான ரோமங்கள், அதாவது குறைவான முடிகள் தான் ஒரு விலங்குக்கு பயன்படக்கூடியதா இருந்துச்சு. அதனால நேச்சுரல் செலக்ஷன் மூலமா ஆப்பிரிக்கா மாமோத் யானைகள் குறைந்த முடி இருக்கக்கூடிய தெற்கு பகுதி மாமோத் யானைகளா மாறிடுச்சு. வேறுபாடுகள் ஒரு விலங்கோட உடம்புல பயன்படாம இருக்கிற பாகங்கள் மூலமாகவும் ஏற்படக்கூடும். இதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிச் கோழியோட மூதாதையர் இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரிச் கோழியோட மூதாதையர் தன்னை காப்பாத்திக்க பறக்கிறத விடவும் தன்னை தாக்க வரும் விலங்குகளுக்கு உதச்சு துரத்துறது மூலமா பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பகுதியை தேர்ந்தெடுக்க வாழ தொடங்கி இருக்கணும். அதனால அதுக்கப்புறமா ஏற்பட்ட தொடர்ச்சியான நேச்சுரல் செலக்ஷன் மூலமா வலிமையான கால்களும் பயனற்ற சிறகுகளும் கொண்ட நவீன கால ஆஸ்ட்ரிச் பறவை உருவாகி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வேறுபாடுகள் இனப்பெருக்கம் மூலமாகவும் கூட அதிகரிக்க முடியும். எல்லா உயிரினங்களும் சின்னதா இருந்துதான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கும். ஒரு மரம் ஒரே ஒரு விதையில இருந்துதான் வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம ஒரு மிருகம் ஒரு சின்ன கருமுட்டை மூலமாகவோ அப்படி இல்லாட்டி ஒரு லார்வா புழு மூலமாகவோ தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கும். ஒரு உயிரினம் தொடர்ந்த தொடக்க நிலையில ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட வேறுபாட்டோடவும் இன்னொரு இடத்துல வேற ஒரு வேறுபாட்டோடவும் இருக்கும். அதனாலதான் ஆர்மோடிலோஸ் மாதிரியான விலங்குகளுக்கு வினோதமான தோள்கள் இருப்பது மட்டும் இல்லாம வினோதமான பற்களும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு உருவாக்கம் கோரிலேஷன் ஆஃப் growth எனப்படும் விதியின் அடிப்படையில உருவாகுது. இந்த விதிப்படி ஒரு சில பண்புகள் எப்போதும் ஒன்றாதான் உருவாகும். அதை நம்மளால பிரிக்க முடியாது. மற்றும் கடைசியா ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்கும். உயிரினங்கள் ஒரே வகையான வேறுபாடுகளை வெளிப்படுத்தும். பல குதிரைகளுக்கு வரி குதிரைகள் மாதிரியே கால்ல வரிகள் இருக்கு. அதே நேரத்துல வேறு சில குதிரைகளுக்கு கழுதைகள் மாதிரியே தோள்பட்டையில வரிகள் இருக்கு. மாற்றங்களுடன் கூடிய வம்சாவளியா கோட்பாடு மூலமா இந்த தற்செயலான செயல்பாடுகளை விளக்க முடியும். இந்த கோட்பாடு படி குதிரைகள், வரி குதிரைகள் மற்றும் கழுதைகள் எல்லாமே ஒரே மூதாதையர்ல இருந்து உருவான உயிரினங்கள் இருக்கு. அந்த மூதாதையர் விலங்கு இந்த 3 வகையான குதிரைகள் கிட்டையும் இருக்கக்கூடிய வரிகளை உடல் முழுக்க வச்சிருந்த ஒரு விலங்கா இருந்திருக்கணும். அதனாலதான் இன்னமும் சில குதிரைகள் உடம்பு பழைய தலைமுறையோட அடையாளமா இருந்த
வரிகளோட இருக்கு. ஆனா அதே நேரத்துல வரி குதிரைகள் மரபியல் ரீதியா இன்னமும் தொடர்ந்து அந்த அம்சத்தை தக்க வச்சிருக்கு. கடவுள் தான் உலகத்துல இருக்கும் உயிர்களை படைச்சாருன்னு சொல்ற மக்களோட கண்ணோட்டத்துல இந்த ஒற்றுமைகளை விளக்குறது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த விலங்குகள் இருக்கிற வடிவத்துல தான் கடவுள் இந்த விலங்குகளை படைச்சிருந்தா குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் மற்றும் வரி குதிரைகளுக்கும் ஒரே மாதிரியான வரிகள் ஏன் இருக்கணும்?